கிருஷ்ணகிரியில் 6 வயது சிறுமிக்கு அநீதி இழைக்கப்பட்ட சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதியளித்ததால் 6 மணி நேரமாக நீடித்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. நல்லவாடு தனியார் பள்ளியில் சிறுமிக்கு இழைக்கப்பட்ட பாலியல் அநீதிக்கு நீதி கோரி ஆயிரக்கணக்கானோர் மறியலில் குதித்ததால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இதனையடுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்து சபாநாயகர் செல்வம், டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்தோங்கன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது குழந்தைக்கு அநீதி இழைத்தவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என தெரிவித்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் குற்றவாளி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதுவரை பள்ளி மூடப்படும் எனவும் உறுதியளித்தார். குற்றவாளியை ஏற்கனவே காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. அவங்க மேல வழக்கு பதிவு செய்து கடுமையான தண்டனை வழங்கி தரதுக்கு அரசு அத்தனை நடவடிக்கைகள் எடுக்கும். மற்றபடி இவங்களுடைய கோரிக்கைகள், அதாவது சில காவல்துறை நண்பர்கள் அவங்களை ஏதோ அடிச்சதா சொல்றாங்க, அதையும் கண்டிப்பா விசாரிச்சு அந்த யார் பண்ணியிருந்தாங்களோ அவங்க மேலேயும் நிச்சயமா நடவடிக்கை எடுக்கப்படும். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இன்று நடைபெற இருந்த செய்முறை தேர்வு ரத்து செய்யப்பட்டு வேறொரு நாளில் நடத்தப்படும் எனவும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆக்கிரமிப்பு வீடுகள் இடிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய மக்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். கும்மிடிப்பூண்டி மேல்பாக்கம் கிராமத்தில் சுமார் 66 குடும்பங்கள் வனப்பகுதியை ஒட்டிய இடத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்துள்ள வீடுகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் வீடுகளை இடிக்கச் சென்ற வருவாய்த்துறையினரை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் பாமக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் போராட்டம் நடத்தினர். Ten o'clock வரை யார்கிட்ட வேணா பேசுங்க, என்ன வேணா பேசுங்க. If you are able to do it, then do it. அவ்வளவுதான். நான் வேற எதுவும் சொல்லல. வேற யாராவது என்ன சொல்லணுமா? Do anything. தலைவர் யார்கிட்ட வேணா பேசுங்க, பேசிட்டு ஒரு சொல்யூஷன் கொண்டு வாங்க. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாமக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். இரண்டு வீடுகள் மட்டும் இடிக்கப்பட்ட நிலையில் எஞ்சியவற்றை அகற்றுவதற்கு தடையாணை பெறப்பட்டதால் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஊதிய ஒப்பந்தம் நிறைவேற்றப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை குரோம்பேட்டையில் போக்குவரத்து கழக ஊழியர்களின் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் இரண்டாவது நாளாக பேச்சுவார்த்தை நடத்தினார். 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை தொழிற்சங்கத்தினர் முன்வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொழிற்சங்கத்தினரின் கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று கூறினார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஊதிய உயர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த ஊதிய ஒப்பந்தம் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். நிதித்துறையுடைய நிலைக்கு ஏற்ப எந்தெந்த கோரிக்கைகள் முக்கியத்துவம் என்று கவனிக்கப்பட்டு பேச்சுவார்த்தை விரைவிலே தேதி அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும். பழைய ஓய்வூதிய திட்டம் என பல கோரிக்கைகளை போக்குவரத்துத்துறை ஊழியர்கள் முன்வைக்கும் நிலையில் ஏற்றுக்கொள்ளும்படியிலான கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். மயிலாடுதுறை அருகே சாராய விற்பனையை தட்டி கேட்ட 2 இளைஞர்களை சாராய வியாபாரிகள் வெட்டி படுகொலை செய்ததால் பதற்றம் ஏற்பட்டது. முட்டம் கிராமத்தை சேர்ந்த சகோதரர்கள் தங்கதுரை, மூவேந்தன் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் சாராயம் விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. வடக்கு தெருவை சேர்ந்த சிறுவனை ராஜ்குமார் தாக்கியதால் அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் ஹரிஷ், ஹரிசக்தி ஆகியோர் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ராஜ்குமாருக்கு ஆதரவாக மூவேந்தன், தங்கதுரை தகராறில் ஈடுபட்டு அரிவாளால் சரமாரியாக வெட்டியதில் ஹரிஷ், ஹரிசக்தி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். சம்பவ இடத்தில் மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் ஆய்வு செய்த போது விசாரணை நடத்தினார். இந்நிலையில் சாராய வியாபாரிகள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். 2 ஸ்டேஷன்லயுமே அவ்வளவு கம்ப்ளைண்ட். அது யாரா போய் கேட்கறவங்க மேலதான் ஆப்ஷனுங்க. இதுவே ஆல்ரெடி போய் ஒருத்தர் போய் கேட்டாப்புல, கனிவனன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் கேட்டாப்புல, கனிவன மேல கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவனை ரிமாண்ட் பண்றாங்க. அந்த ராஜகுமார் மேலே கம்ப்ளைண்ட் வாங்கி. இதனிடையே ராஜ்குமார், தங்கதுரை கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள மூவேந்தனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் இந்த இரட்டை கொலையில் மேலும் 2 தொடர்பிருப்பதாகவும் அவர்களையும் கைது செய்ய கோரி சடலம் வைக்கப்பட்டுள்ள மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை அருகே உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பாதுகாப்புக்காக காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர்.
சென்னை பூந்தமல்லி அருகே குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் கிரடாய் சென்னை சார்பில் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை சட்டென்று தெரிய வைப்பது கட்டடங்கள் தான் என்றார். சென்னையை போன்றே மாநிலம் முழுவதும் 136 நகரங்களின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக கூறினார். செங்கல்பட்டு மற்றும் மாமல்லபுரத்தில் பேருந்து முனையங்கள் அடுத்த ஆண்டு பயன்பாட்டிற்கு வரும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். குத்தம்பாக்கம் பேருந்து முனையம் விரைவில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வர இருக்கு. சென்னை பெருநகர மண்டல போக்குவரத்து தேவைகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டின் நீண்டகால வளர்ச்சிக்கான இலக்கை அடைகிற வகையில் செங்கல்பட்டு மற்றும் மாமல்லபுரத்தில் நவீன போக்குவரத்து முனையங்கள் அடுத்த ஆண்டு திறக்கப்பட இருக்கு. அனைவரின் சொந்த வீடு கனவை நிறைவேற்ற சுய சான்றிதழ் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டதாகவும் அதன் மூலம் 51 பேர் கட்டட அனுமதி பெற்றிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான மாநில தகுதி தேர்வாக கருதப்படும் செட் தேர்வு அடுத்த மாதம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணிபுரிய செட் தேர்வு எழுதுவது கட்டாயமாகும். அதன்படி செட் தேர்வுக்கான அறிவிக்கை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி வெளியிடப்பட்டு இணைய வழி மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்நிலையில் வரும் மார்ச் மாதம் 6, 7, 8 மற்றும் 9 தேதிகளில் செட் தேர்வு நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. UGC வழிகாட்டு நெறிமுறை அடிப்படையில் தேர்வுகள் கணினி வாயிலாக நடைபெறவுள்ளதாகவும் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கான நுழைவுச் சீட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் www.trb.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தேர்வு தேதிக்கு 7 நாட்களுக்கு முன்னர் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயில் நீட்டிப்புக்கான விரிவான திட்ட அறிக்கை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசுக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை நிறுத்தப்பட்டுள்ளது. புதிய திட்ட அறிக்கையை அரசு முதன்மை செயலாளரும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநருமான சித்திக் சிறப்பு முயற்சிகள் துறை செயலர் கே. கோபாலிடம் சமர்ப்பித்தார். சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தின் மொத்த வழித்தட நீளம் 15.46 கிலோமீட்டர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ரயில் நிலையங்களின் எண்ணிக்கை 13ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. மேம்பால சாலை உட்பட அனைத்து பணிகளுக்குமான செலவு 9,335 கோடி என கணக்கிடப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு தடையற்ற சாலை போக்குவரத்து மற்றும் மெட்ரோ இணைப்பை வழங்க அறிக்கையில் முன்மொழியப்பட்டுள்ளது. அதன்படி வெளிவட்ட சாலையுடன் இணைப்பதற்காக தாம்பரம் அருகே இடைநிலை சாய்வு பாதைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. இந்த மேம்பால சாலை நேரடியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்குள் வந்து செங்கல்பட்டு வரை நீட்டிக்கப்படும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் பிரதமரை விமர்சித்த முதலமைச்சரை கண்டித்து அரசு விழாவில் இருந்து ஏன் வெளிநடப்பு செய்யவில்லை என கராத்தே தியாகராஜன் எழுப்பிய கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி மீட்டிங்கில் சேலஞ்ச் பண்றாரு. யாரை சேலஞ்ச் பண்றாரு? உலகமே வியந்து பாராட்டும் நமது மரியாதைக்குரிய அன்பு தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்களை பற்றியும் தரக்குறையாக பேசுகிறார். நமது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டையும் குறை மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி பேசுறார். இதை யாரை வச்சு பேசுறாரு? நீங்களாம் யோசிக்கணும். நயினார் நாகேந்திரன் வச்சு பேசுறாரு. இது சொல்றாரு நயினார் நாயகன் தப்பா. ஒன்று அந்த கூட்டத்தை விட்டு வெளிநடை பண்ணிருக்கணும். நயினார் நாகேந்திரன் அரசியல் நாகரிகம் போய் வெளிநடை பண்ணல. குறைந்தபட்சம் மீட்டிங் முடிஞ்சு ஒரு ட்விட்டரில் கண்டனம் தெரிவிச்சிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை, இல்லாட்டி ஒரு பத்திரிகை அறிக்கை கொடுத்துருக்கு. இது வரைக்கும் நயினார் நாகேந்திரன் ஏன் இது வரைக்கும் அதை எதிர்த்து ஒரு ட்விட்டர் கொடுக்கல, ஒரு ஃபேஸ்புக் அறிக்கை ஏன் கொடுக்கல? இதை பத்தி கருத்தே கிடையாது. ஒரே கட்சியில் இருக்கிறாரு. நீங்க அந்த கூட்டத்தை வந்து முதல்வர் கூட்டத்திலிருந்து வெளியேறி சொல்லி இருக்கிறாரு. சபை நாகரிகம் ஒண்ணு இருக்குல்ல. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய பொறுப்பாளராக கிறிஸ் ஜோர்டன்கரை நியமித்து கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மல்லிகார்ஜுன கார்கேவின் உத்தரவுப்படி பஞ்சாப் மாநிலத்திற்கான பொதுச் செயலாளராக சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் மாநிலத்திற்கான பொதுச் செயலாளர் பொறுப்பு சையத் நசீர் ஹுசைனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி மேலிட பொறுப்பாளராக இருந்த அஜய்குமாருக்கு பதிலாக கிறிஸ் ஜோர்டன்கரை நியமித்து கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது. மேலும் பீகார், தெலுங்கானா, ஹரியானா, மத்திய பிரதேசம், ஒடிசா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களுக்கான மேலிட பொறுப்பாளர்களும் மாற்றப்பட்டுள்ளனர்.